தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்னன்னா, நிறைய த்ரோட் கேன்சர் வருது, லேடிஸ்க்கு வருது. எதுக்கு அதிகமாக வருது அப்படின்னா, நிறைய டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சமையல் பண்றப்ப அம்மாக்கள் என்ன பண்றாங்க, இன்க்ளூடிங் மைசெல்ஃப், என்ன பண்றோம், நம்ம நல்லா பண்ணியிருக்கோமா, சமையல் டேஸ்டா இருக்கா, அந்த பாத்திரக்கு அழகா இருக்கா, பார்த்தோன்னே சாப்பிட்ற மாதிரி இருக்கா அப்படின்னு நம்ம என்ன பண்றாங்கன்னா, பாத்திரம் சமைச்சிட்டு இருக்கப்ப என்ன பண்ணுவாங்க, நிறைய தடவை அதை ஓப்பன் பண்ணி நுகர்ந்து பார்ப்பாங்க. டேஸ்ட் வருதா, பிடிப்பாங்க இல்லையா. அந்த நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா, அதை வீட்டில் நீங்கள் கூட செஞ்சுருக்கலாம். சம்டைம்ஸ் அது குழம்பா இருக்கட்டும், கூட்டாக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும், பிரியாணியாக இருக்கட்டும், உடனே என்ன பண்ணுவாங்க, திறந்து குட் ஸ்மெல். அந்த ஸ்மெல்லு தான் இப்போ டேஞ்சர் ஃபார் த்ரோட் கேன்சர்ங்கிறாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கே நிறைய தடவை இது எந்த காற்றை மட்டும் சுவாசிக்க. நீங்கள் கேட்கலாம், ஏன் இப்போ தானா, முன்னாடி சமைச்சாம்மா, எங்கள் அம்மாலாம் என்னாச்சு அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா, திறந்த வழியில் சமைச்சாங்க. வீட்டில் கிச்சனுக்கு தனியாக ஒரு போர்ஷன் இருக்கும், அடுப்பு சமைச்சாங்க. இவ்வளவு நம்ம எடுக்கக்கூடியது இப்போ எல்லாமே காம்பேக்ட் ஏரியாவாக இருக்குது. ஸோ அதனால நம்ம வாழ்க்கையிலே நம்மளுடைய செய்யக்கூடிய செயல்களுமே சில நமக்கு பேட் எஃபெக்ட்ஸ் வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரி காற்று உள்ளே போகிறது என்னது, குட் ஏராக தான் இருக்கணும். அதில் பேட் கண்டாமினேஷன் இருக்கவே கூடாது. ஸோ ஒரு சிக்கன் பிரியாணி அந்த காற்று போகிறதுக்கு லங்ஸ் வச்சுருக்காங்க. இந்த லங்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் த லங்ஸ் எங்கே இருக்குது, நுரையீரல் எங்கே இருக்குது நம்ம உடம்புல, 2 lobes இருக்கிற டேஸ்ட்லெஸ் ஏர், அதை நம்ம சுவாசிச்சோம் அப்படின்னா லீட்ஸ் அ லாங் லைஃப். காற்று மட்டும்தான், நம்ம காற்று தண்ணியை குடிச்சு அந்த காலத்தில் முதுவெல்லாம் 320 நாள் கூட தியானம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா காற்றில் ஆக்சிஜன் இருக்குது, தண்ணியில் ஆக்சிஜன் இருக்குது, நமக்கு தேவையான எல்லாமே இருக்குது. காற்று நம்ம உள்ளே போகிற பிளட்டில் வந்து ஆக்சிஜன் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், அந்த பிளட்டை வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படிங்கிறோம். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் ஆசனம், நோய் இருக்கு இல்லையா, அது சீராக்கப்படும். இன்சுலின் செக்ரீஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்சுலின் படிச்சிருக்கீங்களா, பாடத்தில் வந்திருக்கா. நம்ம ரத்தத்துல சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ற ஒரு வேதி பொருள் தான் வந்து இன்சுலின். ஸோ அது நல்லா நமக்கு உடம்புல தூண்டப்படுது. சர்க்கரையிலே கேள்விப்பட்டிருக்கீங்களா, யார் வீட்டில் இருக்கா, அப்பா அம்மா பாட்டி தாத்தா கூட இருக்கவங்களுக்கு யாருக்காவது இருக்கா, கேள்விப்பட்டிருக்கீங்களா, இல்லவே இல்லையா. இது வந்து சைல்டு போர்ஸ்மா, குட்டி பிள்ளைங்களாம் வீட்டில் இந்த மாதிரி போர்ஸ்லாம் படுத்துருப்பாங்க, அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுறது. நிறைய கீழே வச்சு உங்களுடைய கோல்டு டச் பண்ணி கீழே புதிவாக தான் நீங்கள் உட்காந்துருக்கலாம். ரிலாக்ஸ். ஸோ இந்த ஆசனோடைய பலன் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து மைண்டுக்கு ரிலாக்ஸேஷன், பாடிக்கும் ரிலாக்ஸேஷன். நம்ம நிறைய வேலை பார்த்துட்டோம்னா என்ன பண்ணுவோம், ஓடி போய் வெளில படுத்து அப்படி போய் இப்படி செய்வோம் இல்லையா. அதே மாதிரி whenever your body needs rest, இந்த போர்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம்.